ஐயா, தங்களின் சொற்பொழிவு மிக்க நம்பிக்கையை அளித்தது. ஆனால் ஒருவர் தன் அகத்தினுள் உள்ள கடவுளை வணங்குவதால் எவ்வாறு நீண்ட காலம் வாழ முடியும் என்று கூறுகிறீர்கள்? சரி, விளக்கமாக கூறுகிறேன். ஓர் ஊரில் அருண், வருண் என இரு தொழிலதிபர்கள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். அருண், வேலை முடிந்ததா? வீட்டிற்கு கிளம்பலாமா? போகலாம். அருண் மிகுந்த பக்திமான். தினமும் தன் அகத்தினுள் உள்ள கடவுளை வணங்கிய பின்புதான் உணவை எடுத்துக்கொள்வான். சில சமயங்களில் கோவிலுக்கும் சென்று வருவான். வருணுக்கு கடவுள் நம்பிக்கை அறவே இல்லை. ஆனால் இருவருமே மிகவும் திறமைசாலிகள். ஒன்றாக தங்கள் தொழிலை வெற்றிகரமாக நடத்தி வந்தனர். நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் தொழில் நலிவடைய தொடங்கியது. வருண், இப்பொழுதெல்லாம் உற்பத்தி திறன் குறைந்து கொண்டே வருகிறது. ஆமாம், விநியோக கோரிக்கை மிகவும் குறைந்து விட்டது. இப்பொழுதே நிறுவனம் லாபம் இல்லாமல் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படியே போனால் மிகவும் கடினம்தான். சில நாட்களில் முழுவதுமாக அவர்களின் நிறுவனம் நட்டத்தின் காரணமாக மூடப்பட்டதால் இருவரையுமே மிகுந்த சோகமாட்கொண்டது. வருண், இப்பொழுது நாம் என்ன செய்வது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. எப்பொழுதும் கவலையாகவே உள்ளது. எதிலும் மகிழ்வுடன் ஈடுபட முடியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல வருண் தன் சோகத்தை மறக்க தவறான வழிகளில் சென்றான். கடவுளிடம் ஈடுபாடு கொண்ட அருணால் தவறான வழிகளில் செல்ல இயலவில்லை. அவ்வாறு சென்றால் கடவுள் அருள் நமக்கு இல்லாமல் போய்விடும் என அஞ்சினான். இங்கே ஏன் வந்தாய்? அருண், நீயும் விளையாடு. நம் கவலைகள் எல்லாம் மறந்துவிடும். தீய வழிகளை விட்டு நல்வழியிலேயே வேறு ஏதேனும் முயற்சி செய்வோம். வா வருண், நூலகத்திற்கு செல்லலாம். நான் வரவில்லை, நீ சென்று வா. அருண் தினமும் கடவுளிடம் எப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வர வேண்டும் என வேண்டி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டான். அந்த நம்பிக்கை நாளாக நாளாக அதற்கான சூழ்நிலை அமைந்தது. கிடைத்த வேலைகளையெல்லாம் ஈடுபாடுடன் செய்து மெல்ல மெல்ல அந்த சோகத்திலிருந்து மீண்டு வந்தான். ஆனால் வருண் பல தவறான வழிகளில் இருந்த பணத்தையும் இழந்து ஆழ்ந்த கவலையில் ஆழ்ந்தான். பின்பு அதுவே அவன் உடல்நிலை மோசமடைய காரணமாகியது. ஒரு சில நாளில் இறந்தும் போனான். இப்பொழுது புரிகிறதா? கடவுளுக்கு பயந்து வாழ்பவர்களை தீயவைகள் எந்த சந்தர்ப்பத்திலும் நெருங்காது. அதனால்தான் கடவுள் நம்பிக்கையுடன் கூடிய முயற்சி ஒருவரை நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கும். கடவுளின் மகிமையை நன்கு அறிந்து கொண்டோம். மிக்க நன்றி ஐயா. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஒவ்வொரு உயிர்களுக்கு உள்ளே இருக்கும் ஆண்டவனை வணங்குபவரே இவ்வுலகில் நோய் நொடிகளின்றி நீண்ட காலம் வாழ்வார்.